ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒன்றும் பேச போகிறதில்ல. எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். நம்மளோட லவ்வபிள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற ஆடியன்ஸ்க்கும் சரி, நம்மளோட ஒப்பீனியன்ஸை அவங்களோட இடத்துலேருந்து அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி யோசிக்கிறாங்கன்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கிற விதமாகட்டும், இதுக்கு வந்து எல்லாருக்கும் எனக்கான ஒரு பெரிய தேங்க்ஸை நான் சொல்லிக்கிறேன். அதுவும் முக்கியமாக வந்து இந்த ஒரு 3-4 டேஸாக வந்து என்னோடய வீடியோஸில் வந்து அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ளே வந்து வன்மத்தை கொட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சௌந்தர்யா மேலேயாகட்டும், ஜாக்லின் மேலேயாகட்டும் வன்மத்தை கொட்டுறாங்க அப்படிங்கிறத என்னோடய வீடியோஸில் நான் வந்து சிண்ட்ரெல்லாவை அழ வச்ச எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் அவங்கள சமாதானப்படுத்தின பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது சிண்ட்ரெல்லாவுக்கு அப்பாவாக மாறிய பிக் பாஸ் அப்படின்னு சௌந்தர்யாக்காகவும், அப்புறம் ஜாக்லின்காக வந்து ஒய் நாட் ஜாக்லின் ஆஸ் அ டைட்டில் வின்னர் அப்படின்னு சுனிதா வந்து ஜாக்லின் மேலே வன்மத்தை கொட்டினதையும் எனக்கு வந்து தோணின பெர்ஸ்பெக்டிவில் இவங்க 2 பேரையும் அப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவங்க 2 பேர் மேலே அப்படி என்ன தப்பு இருக்குது, இல்லை இவங்க சொல்கிற அந்த தப்பெல்லாம் வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற இடத்தையும், இல்லை அவங்களுக்கான நியாயத்தையும், அதாவது சௌந்தர்யாக்கான நியாயத்தையும் இல்லை ஜாக்லின்கான நியாயத்தையும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எனக்கான நியூட்ரல் ஒப்பீனியன்னு யோசித்து நான் சொன்ன வீடியோஸ் அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிருக்கு. அவங்க வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பேசியிருக்கேன், இல்லை அவங்களோட அந்த தாட் ப்ராசஸும் என்னோட அந்த தாட் ப்ராசஸும் ஒத்து போயிருக்கு. முக்கியமாக அந்த டைட்டில் வின்னர் அப்படின்னும் போது டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்க வர இடத்துல அவங்களுக்கும் வந்து முத்துவை விடவும் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல டிசர்விங்காக இருக்காங்க. பட் ஆனால் முத்து டைட்டில் வின்னர்னு சொல்லும்போது அவர்கிட்டயும் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, அது வெளில வரமாட்டது. ஆனால் ஜாக்லின் சௌந்தர்யாவை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க, ஏன் முத்துவை டார்கெட் பண்ணல அப்படிங்கிற இடத்துலேருந்து யோசிக்கும் போது எல்லாருக்குமே முத்து டைட்டில் வின்னர் ஆக்கரில் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அதுக்கு இன்னும் டிசர்விங் கண்டஸ்டன்ஸும் உள்ளே இருக்கும்போது ஏன் முத்து மட்டும் அப்படிங்கிற கேள்வி தான் அங்கே வருதுன்னா, அது என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னும் போது இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆயிருக்கு. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்காங்க, நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கண்டினியூஸாக நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிக் பாஸ் சீசனை வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதை இன்டர்வியூ பண்ணுறேன்னு ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ்லலாம் நான் சொல்லியிருப்பேன். பழைய வீடியோஸ்லலாம் பிக் பாஸ் சீசன் வந்து நான் சீசன் 3லேருந்து பார்க்குறேன், ஃபஸ்ட்டு 2 சீசன்ஸ் பார்க்கல. பட் ஆனால் சீசன் 3லேருந்து நான் இதை கண்டினியூஸாக பார்க்குற பட்சத்தில் நடுவில் அசீம் சீசனும் இன்னும் ராஜு சீசனும் பெருசாக நான் நடுவில் பார்க்கல, ஸ்கிப் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் 3-4 ஃபுல்லாக பார்த்தேன், 7 ஃபுல்லாக பார்த்தேன், 5-6 தான் நடுவில் பார்த்தேன். அப்படின்னும் போது எனக்கு வந்து பிக் பாஸ் விஷயம் அப்படின்னும் போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரோக்ராம். அதில் வந்து அவங்களா இருக்காங்களா, இல்லை அவங்களா இருக்கிறதுக்கு என்ன எஃபோர்ட் போடுறாங்க, இல்லை அந்த கேம்காக அவங்களா இல்லாமல் தங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லை அப்படி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற இடத்துலையும் இல்லை சரியாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிற இடத்துலையும் அவங்களோட கேம் எப்போ எக்ஸ்போஸ் ஆகுது, அவங்களோட சுயரூபம் எப்போ எக்ஸ்போஸ் ஆகுது, இல்லை பிக் பாஸ் அதை வந்து எப்படி வெளில கொண்டு வராரு அப்படிங்கிறதான அந்த இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்கள நம்ம 3 மாதமாக ஃபாலோ பண்ணுறோன்னா ஓரளவுக்கு அவங்களோடது எல்லாமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரியும், இல்லை அவங்களோட இது ஒரு சீரியல் கிடையாது, அதே மாதிரி இது ஒரு ஸ்கிரிப்டட் ஷோவும் கிடையாது. ஸ்கிரிப்டட் ப்ளஸ் நான் ஸ்கிரிப்டட் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். டோட்டலாக அதை நான் ஸ்கிரிப்டட்னு சொல்லிட முடியாது. அப்படின்ற இடத்துல இருந்தாலும் ஒருத்தங்களை வந்து 3 மாதமாக கேமரா எல்லாம் அத்தனை கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த இடத்துல அவங்களா இருக்காங்களா, அவங்களா இல்லாமல் இருக்காங்களா, இல்லை அவங்களா தான் இருக்காங்கன்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்களா அப்படிங்கிற இத்தனை ஆங்கிள் அந்த விஷயம் போகும்போது இது நம்ம லைஃப்லையுமே நம்ம என்னவா இருக்கோம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க என்னவா இருக்காங்க, இல்லை அவங்கக்கிட்ட நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், இல்லை நம்ம அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற இடத்துல நம்மளோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிற விதமாகவும், இல்லை சுற்றி இருக்கவங்க மிஸ்டேக்ஸே பண்ணாவும் அதை நம்ம எப்படி மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற விதமாகவும் தான் இந்த ஷோவை நான் வந்து இத்தனை சீசன்ஸாக ஃபாலோ பண்ணுறேன்னா. பட் ஆனால் ரிவ்யூ பண்ணலன்னா அப்போ ரிவ்யூவர்ஸ் நிறைய ஷோ நான் பார்ப்பேன் அப்படின்னும் போது இத்தனை சீசனில் எனக்கு வந்து ஒரு சில பர்டிகுலர் ரிவ்யூவர்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பேன் 4 சீசனாக. இப்போ வந்து நம்மளும் வந்து நம்மளுக்கு தோணின விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணால் என்ன அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த வருஷம் நான் ரிவ்யூ பண்ணேன் இந்த பிக் பாஸ் ஷோ. எனக்கு வந்து இந்த சீசனில் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் வந்து போக போக நான் ஸ்டார்டிங் சொல்லும்போது யாருக்கும் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னாலுமே எனக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து தான் நிறைய இருக்குது. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒய் முத்து அண்ட் ஜாக் ஆர் யூனிக் பிளேஸ்னு ஒன்று போட்டிருப்பேன். அப்புறம் சௌந்தர்யாவோட ப்ளஸ் மைனஸ் 2 போட்டிருப்பேன். ஜாக் ஒரு இடத்துல மைனஸாக இருக்கிற இடத்துலையும் போட்டிருப்பேன். அதே மாதிரி சௌந்தர்யாவோட ப்ளஸ் மைனஸ் போடுற இடத்துல அவங்களோட க்யூட்னஸையும் நான் சொல்லியிருப்பேன். மற்ற பிளேயர்ஸோட கேமையும் நான் சொல்லியிருப்பேன். இன்க்ளூடிங் தீபக்கோட ப்ளே நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் தர்ஷிகாவோட ப்ளே சொல்லியிருப்பேன், ஆனந்தி ப்ளே சொல்லியிருப்பேன், பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் டீமாக இருக்கும்போது. ஸோ எனக்கு அப்பப்போ அந்த ஒப்பீனியன் எப்படி தோணுதோ, இல்லை எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவில் அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு புதுசாக ஒரு ஒப்பீனியன் தோணுதுன்னா அது மற்றவங்க கூட லிங்க் ஆகலைன்றது நான் அதை ஷேர் பண்ணாதான் தெரியும். அப்படின்னும் போது நான் அந்த ஷோவை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் என்ன எமோஷன்ஸ் வருதோ அதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணால் என்ன நான் இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது
நான் யோசிச்சது சம்டைம்ஸ் தப்பா இருக்கலாம். இல்ல சம்டைம்ஸ் சரியா இருக்கலாம். ஒரு சிலர் எல்லாரும் எல்லா டைமும் சரியா இருக்க முடியாது. எல்லாரும் எல்லா டைம் தப்பாவும் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குள்ளயும் ப்ளஸும், மைனஸும் இருக்கும்னா, அப்படிதான் இந்த ஷோவ நான் பார்க்குறேன். இல்ல அப்படிதான் இந்த ஷோ வந்து நான் ரிவ்யூ பண்ணேன் அப்படின்னும்போது, இதுக்கான சப்போர்ட்டா இப்ப ரீசென்ட் டேஸ்ல நான் போட்ட அந்த 2, 3 வீடியோஸ் நெறைய பேருக்கு போய் ரீச் ஆயிருக்குன்னா, அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னையும் அக்செப்ட் பண்ணி, என்னோட வீடியோஸையும் வந்து பார்த்து, அதுக்கான விஷயத்த அவங்கவங்க கமெண்ட்ஸ்ல ஸ்டார்ட்டிங்லேருந்தே என்னை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், நடுவுல எனக்கு கமெண்ட்ஸ் போட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், லைக்ஸ் போட்டவங்களாகட்டும், இல்லை வந்து இப்போ ரீசெண்டாக இந்த 2 வீடியோஸை பார்த்துட்டு அது முக்கியமாக ஒய் நாட் ஜாக்லின் ஆஸ் எ டைட்டில் வின்னர்னு நான் போட்ட வீடியோ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் மனசுல இருந்து ஓப்பனாக வந்து ஆமாம்ல இந்த ஆங்கிள் பார்க்கலாம்ல, இல்லை இந்த ஆங்கிள் வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எனக்கு ஒரு பெரிய கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து இது ஒரு பெரிய சந்தோஷமாக நான் பார்க்குறேன். உங்களோடது அந்த ஒரு சப்போர்ட் கிடைச்சதும், லவ் கிடைச்சதும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னா ஒரு 2 நாள் முன்னாடி வந்து எனக்கு வீடியோஸ் போடவே இன்ட்ரெஸ்ட்டே என்ன சொல்கிறது, ஒரு அன்ஃபேர் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க, இல்லை இந்த ஷோ வந்து ஒரு அன்ஃபேராக தான் போயிட்டுருக்கு அப்படின்னும்போது நான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து நான் 5, 6லாம் சரியாக பார்க்கலன்றதுக்கு ரீசனே நடுவில் அது அன்ஃபேராக போச்சு, இல்லை எனக்கு பிடிக்கல, அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஃபேராக தோணாத பட்சத்தில் நான் நடுவில் பார்ப்பேன், நான் நோட்டில் பார்க்க மாட்டேன் கண்டினியூஸாக பார்க்கலன்னும் போது. ஆனால் ஆஸ் எ ரிவ்யூவராக நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் போது அதுக்கூட ஒரு எத்திக்ஸாக நம்ம வந்து நம்மளுக்கு ஷோ பிடிக்குதோ பிடிக்கலையோ, பட் ஆனால் நடக்கிற விஷயங்களை ஜனங்களுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது அதை டெடிக்கேஷனோடு நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது இதை நடுவில் ஸ்டாப் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் வந்து மறுபடியும் வீடியோஸ் வந்து போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்க மாட்டேன். நான் நல்ல ஒன்று மட்டும் போட்டிருப்பேன். அப்படி போட்டது தான் அந்த ஜாக் சவுண்டோட வீடியோஸ்லாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி ஓரளவுக்கு மட்டும் பேசிடலாம், இம்பார்ட்டன்ட் பேசுகிறேன், எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ப்ரொமோஷன் டாஸ்க் பற்றிலாம் கூட பெருசாக பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படின்னும் போது. பட் ஆனால் அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்புட்டை வந்து ஓரளவுக்கு என்ன முக்கியமானதோ அதை மட்டும் பேசலான்ற இடத்துக்கு நான் வந்து ரொம்பவே யோசிச்சு வீடியோஸ் போட வேணான்ற அளவுக்கு கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிட்டேன், டல் ஆகிட்டேன்லாம் சொல்லணும். முக்கியமாக மஞ்சரி எவிக்ட் ஆனப்போ நான் வந்து எதிர்பார்த்த ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இல்லை. என் தர்ஷிகா எவிக்ட் ஆகும்போதுமே எனக்கு ஃபீல் ஆகுது அவங்களும் டாப் 5ல வருவாங்கன்னு பார்த்தா அவங்க கேமும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஆனந்தி வந்து டஃப் கொடுக்குறாங்க, அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க பண்ணல அப்படின்னும் போது கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம்லேயும் மேனிப்புலேட் பண்ணுறவங்க முத்து ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணுறாருன்னா அப்போ அவங்களுக்கு டஃப் கொடுக்கணும்னா இந்த சைடில் ஒரு 4 பிளேயர்ஸ் தான் இருக்காங்கன்னா அவங்களும் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது இப்போ இனிமேல் இந்த கேம் எப்படி தான் போக போகுதுன்னா அப்போ தான் வைல்ட் கார்டு என்ட்ரியாக மஞ்சரி உள்ளே போகிற பட்சத்தில் சரி ஓகே இனிமேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னும் போது அவங்களும் வெயிட் ஆகிட்டாங்க போது நான் ரொம்பவே டல் ஆகிட்டேன். 2-3 நாள் முன்னாடியிலேருந்து எனக்கு வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பட் ஆனால் உங்களோட அந்த கமெண்ட்ஸ் வந்து ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லணும். அந்த யூனிவர்ஸ் சீக்ரெட் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எனக்குள்ளே கொடுத்துருக்கு, எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷ்னலாக அது இருக்குது அப்படின்னும் போது உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுங்க. அது வந்து நான் அதில் நிறைய வந்து பேசினது ஒரு சிலர் ஃபேன்ஸுக்கு ஹர்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம். நான் என்னோட நியூட்ரல் ஒப்பீனியன் தான் சொன்னேன். இதில் யாருக்குமே அந்த ஷோவில் பிடிக்கல அப்படிங்கிறத மீறி நம்ம வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து வைக்கிறோம். அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை, அதே சமயத்தில் அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம அதுக்காக அவங்களை வெறுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இவர் சொல்கிற மாதிரி தான் ஒரு காமெடி ஒன்று வரும் இல்லைங்களா, எல்லாருக்கும் மூளைன்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் அது 300 கிராமில் இருக்கா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியறது அப்படிங்கிறத விட மூளைன்னு ஒன்று இருக்குன்னா அவங்கவுங்க யோசிக்கிற விதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தங்க யோசிக்கிறத ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அக்செப்ட் பண்ணலன்னா அதுக்குன்னு அவங்க தப்புன்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கான பெர்ஸ்பெக்டிவ் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை இத்தனை ஆங்கிளில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிக் பாஸ் ஷோவோட ஒரு பர்பஸாகவே நான் பார்க்குறேன். இதை நம்ம லைஃப்லேயும் மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கான நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வரும்போது நம்ம வந்து நம்மளுக்கான மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். நம்ம லைஃப்பை வந்து நம்ம மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனை தவிர நான் அந்த பர்பஸில் மட்டும்தான் இந்த பிக் பாஸ் ஷோவை ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கான விஷயமா நான் எடுத்து வச்சேன். இதை கடவுள் புண்ணியத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் எஃபர்ட்டை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நியூட்ரல் ஒப்பீனியன்ஸை எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் யாரோட பிஆரும் இல்லை, யாரோட ஹேட்டர்ஸும் இல்லை, யாரோட ஃபேனும் இல்லை அப்படின்னும் போது அவங்கவுங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்கா. எனக்கு பிடிக்கும் இந்த கண்டஸ்டண்ட்டை பிடிக்கும், அந்த கண்டஸ்டண்ட்டை பிடிக்கும் அப்படின்னாலுமே அவங்க டைட்டில் வின்னர் தான் வரணும் அப்படிங்கிற இடத்துல போய் அதை ரிவ்யூ பண்ணிடக்கூடாது. அவங்க தப்பு பண்ணாலுமே சொல்லணும். அவங்க வந்து பிஆர் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்க காசை வாங்கிட்டு பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அது கமிட்மெண்ட், வாங்கின காசு
காசுக்கு அவங்க உண்மையாக இருக்கணும். அதனால் வந்து அவங்க வந்து அதை செய்வாங்க. ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவில் அது தப்பும் கிடையாது. வாங்குகிற சம்பளத்துக்கு அதை அப்படி தான் செய்யணும்னா தப்போ சரியோ அவங்க அதை அப்படி தான் செய்யணும் அப்படின்னும்போது, ஒரு ரிவ்யூவராக இது வந்து ஃபேன் பேஸாக பண்ணணும் அப்படிங்கிறத விட பயாஸ்ட் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக முதல்லேருந்தே இருக்குன்னா, இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்னோட கோவத்தையும் நான் இதில் கொட்டியிருக்கேன். பிக் பாஸ் ஷோவில் சொல்கிற மாதிரி தான் நான் என்னோட கோவத்தையும் இதில் கொட்டியிருக்கேன், சந்தோஷத்தையும் கொட்டியிருக்கேன். என்னோட ஒப்பீனியனில் ஒரு சில விஷயங்களில் ஓப்பனாக உங்ககிட்ட பேசியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படின்னும்போது இந்த 3 மாதம் எனக்குமே வந்து ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இது இருக்குது. இன்னும் 1 வீக் இருக்குது. ஸோ இந்த 1 வீக் எப்படி இருந்தாலும் டைட்டில் வின்னர் யார் வந்தாலும் உங்கள் கூட எனக்கு வந்து இந்த ட்ராவல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அதுவும் இப்போ அந்த முக்கியமாக அந்த ஜாக்லின் அவங்களோட வீடியோவும் சௌந்தர்யா அவங்க சிண்ட்ரெல்லா வீடியோவும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஏறி இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாளும் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, இந்த ஷோக்கு ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபராவது ஏறுவாங்களா, இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து ஏதோ ஒரு லைக் வருமா, இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து ஏதோ கமெண்ட்ஸ் வருமான்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஏன்னா எனக்கான எஃபோர்ட்டை நான் போட்டிருக்கேன் அப்படின்னும் போது அது உடனே கிடைக்கும்னு எதிர்பார்க்கறது தப்பு தான், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த போட்ட எஃபோர்ட்டுக்கு ஒரு சின்ன ரெக்கக்னேஷன் கிடைக்காதான்னு எல்லாருக்கும் இருக்க அந்த சின்ன ஹியூமன் சைக்காலஜி தான் எனக்குள்ளேயுமே இருக்கும். அப்படின்னும்போது இந்த 2 நாளாக எனக்கு வர கமெண்ட்ஸோ இல்லை லைக்ஸோ இல்லை அந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட்டும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு எனக்கு வந்து வார்த்தைங்களால் எனக்கு சொல்கிறத தவிர வேறு வழி இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன். லவ் யூ கைஸ் அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும். இதில் பிரதர்ஸ் ஒரு சிலர்லாம் அக்கான்லாம் போட்டுலாம் பேசியிருக்கீங்க. ஒரு சிலர்லாம் வந்துட்டு என்னை விட வயசில் கண்டிப்பாக பெரியவங்களாக தான் இருப்பாங்க அவங்க நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த நீங்கள் போடுற அந்த லிங்க்லேருந்து நீங்கள் சின்னவங்களா பெரியவங்களா சம்டைம்ஸ் மேலா ஃபீமேலான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. நான் காமனாக தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ சிஸ், அப்புறம் வந்து தேங்க்யூ பிரதர் அப்படின்னு போட்டுடுறேன். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து பெரியவங்களா இருப்பாங்கன்னு தோன்ற பட்சத்தில் தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார்னு போடுறேன். ஏன்னா அவங்களோட அந்த வார்த்தைங்க வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா சந்தோஷமா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது அவங்களோட அந்த மெச்சூரிட்டி வேர்ட்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக பெரியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இருக்கிறதுனால அது மேபி அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஏதோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்கள அட்ரஸ் பண்ணோங்கிறதுக்காக எனக்கான மனசுலேருந்து நான் அவங்களுக்கான அந்த தேங்க்ஸை போட்டிருக்கேன். எனக்கான அந்த என்னை அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து அப்படி அட்ரஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சிலர்லாம் நியூ இயர் விஷஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு சார் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது ப்ளஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார். அப்புறம் அந்த சிலம்பம் பற்றி நான் சாச்சனா பற்றி வீடியோ போடும்போது சாச்சனா நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் இருந்தால் அவங்க வெளில போனாங்க. திருப்பி அவங்க உள்ளே வந்து நெகட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது அது வேறு. பட் ஆனால் என்னோட வீடியோஸ்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் பாசிட்டிவாக காட்டணும். எண்ட் ஆஃப் த டே அது ஒரு கேம் தான் அப்படிங்கிற ஆங்கிளில் அந்த வெறுப்பை அந்த ஷோக்கு அப்புறம் அதை கேரி பண்ண வேணாம் அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டும்தான் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நிறைய பேர் வந்து அந்த சிலம்பம் பற்றி ஜல்லிக்கட்டு பற்றிலாம் நான் பேசியிருப்பேன். அதாவது அந்த நண்டு தோட்டிஸ் வந்து எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல நான் பேசும்போது ஆனந்திக்காகட்டும் சாச்சனாக்காகட்டும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் யாருக்கோ கூட பேசியிருப்பேன். அவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சார் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுமா நான் அப்படின்னு ப்ளஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து இவங்கள மாதிரி வந்து நிறைய ஃபீமேல் ரிவ்யூவர்ஸ் வரணும், இது வந்து ஒரு மேல் டாமினேட்டட் ஷோவாக இருக்கிற பட்சத்தில் நிறைய ஃபீமேல் ரிவ்யூவர்ஸ் வந்தால் தான் இன்னும் நம்மளுக்கான ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன்ஸ் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ்க்கான சப்போர்ட் கிடைக்கும், எடுத்து வைக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு எனக்கு கிடைச்ச அப்ரிசியேஷனு அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வீடியோலாம் நிறைய நாள் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். நான் என்னோடய வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா டெய்லி இந்த ரெகுலர் ரொட்டீனுக்கு நடுவில் நான் நைட்டில் தான் உட்காந்து வீடியோஸ் வந்து நான் வந்து லோட் பண்ணுவேன். அப்படின்னும் போது விடிய 2 மணி 3 மணிக்கு நைட் உட்காந்தேன்னா விடிய பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோஸ் ஒரு நாள் பண்ணுவேன். ஒரு நாள் வந்து பண்ண முடியல அப்படின்னும் போது 2 நாள் 3 நாள் சேர்த்து வச்சு பண்ணுவேன். அப்படின்னும் போது ரெகுலர் ரொட்டீனையும் இதையும் பேலன்ஸ் பண்ணி போடுறதுக்குள்ளே நடுவில் நிறைய இடத்துல நான் பிரேக் டவுன் ஆகியிருக்கேன். பட் ஆனால் அந்த டைம்லலாம் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருந்தது உங்கள் கிட்டேருந்து வர அந்த ஒரு சின்ன கமெண்ட்ஸோ சின்ன லைக்கோ தான். அப்படின்னும் போது அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன்னா அதில் ஒன்று அந்த ஒரு சிஸ்டர் சொன்னது கூட உங்களை மாதிரி ஃபீமேல் ரிவ்யூவர்ஸ் வந்து பண்ண தான் இந்த ஷோ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ஹெல்த்தி ஷோவாக மாறும். நிறைய பேர் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்ன இடத்துல ஆரம்பித்து நல்லா இருக்குக்கா, சூப்பராக இருக்குது, எங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னதாகட்டும், இல்லை சூப்பர் அனலைசிஸ் மேம் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், எனக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்னும் போது என்னோடய சேனல் சின்ன சேனல் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடியே வந்து யூடியூப் பண்ணிட்டு நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்போ இந்த பிக் பாஸ் ஷோலேருந்து திருப்பி நான் என்னோட சேனலை வந்து எங்களோட சேனலை வந்து இது மாதிரி
பேசுகிறான்னும் போது இதில் இந்த பிக் பாஸ் ஷோ ஒரு கான்ட்ரவர்சியான ஷோ, பண்ணலாமா செய்யலாமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சதுக்கப்புறம் தான் இதில் பண்ணது. பட் ஆனால் நம்மளுக்கு மனசில் தோன்றதை பேசலாம், புதுசாக ஒன்றும் பேச போகிறதில்ல. இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ மற்றவங்ககிட்டயோ ஷேர் பண்ணி இதே இந்தியாவாக இருந்தால் ஷேர் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ பேசலாம் அப்படின்னும் போது, இல்லை பக்கத்தில் இருக்க இன்னைக்கு ஷோ பார்த்தியா இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னுலாம் பேசலாம். பட் ஆனால் இங்கே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னும் போது, அதே நம்ம ஒரு சேனல் நம்ம சேனல்லே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி சொல்லக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இது ஆரம்பித்தது தான். ஸோ அதுக்கான சப்போர்ட் எனக்கு வந்து கிடச்சிருக்குன்னும் போது, முக்கியமாக இந்த 2 நாளில் கிடச்சிருக்குன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கைஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வார்த்தைகளில் சொல்ல தெரில, நான் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அவங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஒரு யோசனையாகவே எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ புதுசாக அந்த சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நம்மளுக்கு ஃபஸ்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நடுவில் நம்ம வந்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி வந்து கிச்சன் வீடியோஸ்லாம் நான் ஷார்ட்ஸும் நான் ஸ்டார்டிங் ஆக்சுவலி பிக் பாஸ் நான் வந்து ஷார்ட்ஸ் போட தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் தனியாக வீடியோஸ் தனியாக ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ப்ளஸ் அதில் பேசுகிறதே தான் இதில் பேசணும், இதில் பேசுறது அதில் பேசணும் போது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது, சரி ஒன்றா வீடியோஸே போட்டுடலான்னா ஷார்ட்ஸில் இப்போ வந்து நாங்கள் வந்து சின்ன அந்த ஒரு நீங்கள் எங்களோட ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க பார்ப்பீங்க. என்னென்ன அன்னன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் டேஸ், இப்போ தேங்க்ஸ் கிவிங் டே, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படின்னும்போது யூஎஸில் என்னென்ன மாதிரி டேஸ் என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது ஒரு ஸ்பெஷலாக இருந்தாலும், அதுக்கு நடுவில் ஃபுல்லாக நேஷ்னல் வைடு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறது மாதிரிலாம் இருக்கும்ல. இப்போ தான் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வீடியோஸ் இப்போ வந்து ஷார்ட்ஸில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அப்படின்னும் போது அதுக்கான உங்களோட சப்போர்ட்டையும் கண்டினியூஸாக கொடுங்க. தேங்க்யூ கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை இருக்குது. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் கூட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு வேறு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதே மைண்டில் ஓடிட்டுருக்கு. அப்போ வந்து இதை மூவி ரிவ்யூவாக எதாவது கொண்டு போகலாமா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. மூவி ரிவ்யூ அப்படின்னும் போது மற்ற லாங்குவேஜஸ், தமிழ் மூவிஸ் இல்லாமல் மற்ற லாங்குவேஜஸ் மூவிஸ், எனக்கு வந்து நான் நிறைய வந்து ஹிந்தி மூவிஸும் மலையாள மூவிஸும் நான் நிறைய பார்ப்பேன். தமிழ் மூவிஸை விடவும் அதிலலாம் இன்னும் நல்ல மெசேஜஸ் வரும். தமிழ் மூவிஸ் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, இப்போ தான் இன்னும் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் என்ற ஆங்கிளுக்கு வந்திருக்காங்க. பட் ஆனால் ஹிந்தி மூவிஸ், மலையாள மூவிஸ், மற்ற லாங்குவேஜஸ் மூவிஸ்லாம் ஸோ இதில் தமிழ், ஹிந்தி அப்படிங்கிறத விடவும் எந்த லாங்குவேஜ் மூவியில் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது, ஒரு நல்ல விஷயத்தை சொசைட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து அந்த விஷயங்கள் சொசைட்டிக்கு ரீச் ஆனால் என்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான சொசைட்டி உருவாகும் அப்படிங்கிற இடத்துல தான் நான் எல்லா மூவியுமே பார்ப்பேன். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் வந்து இந்த பிக் பாஸ் ஷோவுமே பார்ப்பேன். இன்ஃபேக்ட் நான் இந்த சீரியலும் கூட பார்க்க மாட்டேன். மோஸ்ட்லி ரியாலிட்டி ஷோஸ் பார்ப்பேன், நிறைய டிபேட்ஸ் பார்ப்பேன், இன்டர்வியூஸ் பார்ப்பேன், பர்சனல் இன்டர்வியூஸ் அவங்கவுங்க கொடுக்கறது நிறைய பார்ப்பேன், நிறைய ரிவ்யூஸ் பார்ப்பேன். அதாவது பிக் பாஸ் ரிவ்யூஸ் மாதிரியே நிறைய ஏதாவது ஷோட ரிவ்யூ அந்த மாதிரிலாம் பார்ப்பேன். அப்படின்னும் போது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமா, அப்புறமா சம்டைம்ஸ் டைம் கிடைக்கும்போது கிச்சன் வீடியோஸும் எடுத்து போடலாமா. ஏன்னா என்னோட கிச்சன் வீடியோஸ் பழசு பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் விளாக்ஸும் வந்து ஒரு லுக் நிறைய நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம், இப்போ பண்ணுறதில்ல. அப்படி ஏதாவது உங்களுக்கு பார்க்கணுன்னா அந்த மாதிரி இப்போ ரீசன்ட் டேஸில் நான் அந்த 2-3 விளாகும் போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டினியூஸாக உங்கள் கூட பேசுகிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். லவ் யூ ஆல். அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி பொங்கல், ஹாப்பி போகி, ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு ஆல். விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் பொங்கல் and happy new year guys. Thank you so much.